பெரும்பாலான மேஷராசி அன்பர்களுக்கு தான் ஆசைப்படுற மாதிரியான வாழ்க்கை துணை அமைவதில்லை, தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை அமைவதில்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உங்களை கல்யாணம் பண்ணவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க ரொம்ப என்ன டாமினேட் பண்றீங்கன்னு அவங்க நினைப்பாங்க. நீங்க உங்களோட பார்ட்னரை, கணவனையோ மனைவியோ ரொம்ப டாமினேட் பண்றதாக அவங்க நினைப்பாங்க. மேஷராசிக்காரர்களே, உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரிஷபத்திலேயோ துலா ராசியிலையோ பிறந்தாங்கன்னா அவங்க உங்களை பத்தி நினைக்கிறது, ரொம்ப என்ன டாமினேட் பண்றாரு, என்னை கண்ட்ரோல் பண்றாங்க, இயற்கையா என்னோட ஸ்பேஸ் கொடுக்கறது இல்ல, என் வாழ்க்கையை என்னால வாழ முடியலன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆகுது, நீங்க அவங்கள டாமினேட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைப்பீங்க சொல்லவே இல்லை, நான் டாமினேட்டே பண்ணலன்னு சொல்லுவீங்க. ஆனா அவங்க நினைப்பாங்க, எல்லாத்துலயுமே பிடிவாத குணமா இருக்காரு, பிடிவாத குணமா இருக்கா அப்படின்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் தூக்கி போடுவாங்க. இது ஒரு கருத்து வேறுபாடுக்கு முதல் காரணம். இதுக்கு அடுத்தபடியாக நீங்க மேஷராசிக்காரர்களுக்கு இன்னொரு விதி இருக்கு, ஆண்டவன் எழுதிய விதி. இப்ப நான் சொன்னேன், அஸ்வினி பரணி கிருத்திகை உங்க ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த கேது சுக்கிரன் சூரிய நட்சத்திரங்கள். இதுல கேது பெரும்பாலான அளவிற்கு அஸ்வினியில பிறக்கக்கூடியவர்கள், அது சில பாதங்கள் இருக்கு. அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் நல்ல நிலையை அடைகிறார்கள் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப்ல. இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த 3ஆம் பாதத்துல பிறக்கிறவர்கள் தான் உச்சகட்ட வெற்றி, சக்சஸ் ஆகுது. இந்த 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவர்கள் அவ்வளவு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு அமையறது இல்லை. பரணியில பாத்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்துல யாரு பிறக்கிறாங்களோ தரணி ஆளுவார்கள் சொல்லுவாங்க. உண்மையில நிறைய பெரிய சொத்துள்ளவர்களுக்கு பரணி நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வாரிசா பிறக்கிறாங்க, சொத்து உள்ளவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு பிறக்கிறாங்க பரணி நட்சத்திரம். ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ்ல பரணி நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்களுக்கு அப்பா அம்மா ரொம்ப கடுமையான ஏழையா இருந்தாலும் கூட ஒரு 35 வயசுக்கு மேல பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தனக்கென வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக வரும். கிருத்திகை நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்தை பிறக்கிறவர்கள் கண்டிப்பாக அரசு மற்றும் அரசாங்கம் சார்ந்த பணிகள்ல உட்கார்றாங்க பெரும்பாலானவர்கள். இப்படிப்பட்ட விதிகள் மேஷராசிக்கு உண்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், தன்னுடைய வாழ்க்கை துணை சரியாக அமையாததுக்கு காரணம் உங்க குணாதிசயத்துக்கு ஒத்து போகாத, உங்களுடைய குணங்களுக்கு பிடிக்காத, உங்களோட குணங்களை பிடிக்காத ஒரு பார்ட்னர் தான் உங்களுக்கு 100% அமைகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா திருமண வாழ்க்கை என்ன ஆகுது, பிரச்சனைக்குள்ளாகிறது. நீங்க சின்ன விஷயத்துக்கும் பெருசா ரியாக்ட் பண்ணுவீங்க, உங்களோட பார்ட்னர் பெரிய விஷயத்துக்கும் சின்னதா ரியாக்ட் பண்றதை உங்களுக்கு கடுப்பு இன்னும் ஏற்றும். இதுதான் மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ். இதுக்கு அடுத்தபடியாக மேஷராசியில் பிறந்த அத்துணை பேரும் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். வேலையே இல்லைன்னா கூட நீங்க இழுத்து போட்டுட்டு எந்த வேலையாவது எடுத்து செய்யக்கூடியது உங்களோட விதி, நீங்க ஆண்டவன் எழுதிய விதி. இதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம், மேஷராசியில் பிறந்த பல அன்பர்களுக்கு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் காத்து புடுங்கி விட்ட லாரி டயர் மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்திற்கு உங்களுடைய எதிரி கிரகமான புதன் பகவான் ஆட்சி பெறுவதனால் மேஷராசி அன்பர்களுக்கு ஆண்டவன் எழுதிய விதி, சொந்த கூட பிறந்த அக்கா தங்கையினாலேயோ அண்ணா தம்பியினாலேயோ 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, தொல்லைகள் இருக்கு. இதுதான் மிகப்பெரிய விதி. இதுல எக்ஸப்ஷன், விதி விலக்குகள் இருக்கு. பெரும்பாலான மேஷராசி 75% ஆஃப் த மேஷராசி அன்பர்களுக்கு கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ்னால 10 பைசா பிரயோஜனம் இல்லைங்கிறது மட்டும் இல்லாம அவங்களால மிகப்பெரிய தொல்லைகள், அச்சுறுத்தல்கள் கூட இருக்கு, த்ரெட்டு கூட இருக்கு. இது ஒரு பக்கம். இதே மாதிரி இன்னொரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, மேஷராசியில் பிறந்த அத்துணை 99% ஆஃப் த பீப்புளுக்கு அருமையான குழந்தைகள் பிறக்கிறார்கள். பிரகாசமான உங்க குழந்தைகளை ஒரு 500 குழந்தைங்க இருக்கு, தனியா உங்களோட குழந்தைங்களை நிக்க வச்சா தனியா தெரிவாங்க. நல்ல ஒரு பிரைட்டா, ஒரு கடவுளே கீழே இருந்து உங்களுக்கு பிறந்த மாதிரி அப்படி ஒரு உற்சாகமா அப்படியே ஃபேஸ் பாத்தீங்கன்னா தகதகன் மின்ற மாதிரி இருக்கும். இந்த பாக்கியம் மேஷராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இருக்கு. தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில புத்திர பாக்கியம் இல்லைனாலோ இல்ல புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை இருக்குன்னாலோ கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி கன்சல்டேஷன் பண்றதுல நாங்க
துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்ல முடியும். அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம், மேஷராசி என்பவர்களுக்கு ஆண்டவன் எழுதிய முக்கிய விதி என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு லூப், ஒரு சர்க்கிள் மாதிரி, இந்த வட்டம் மாதிரி. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி மெதுவா தொடர்ந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே மேல வந்து உட்காரும் போது சட்டுன்னு ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துடும். இந்த ஒரு பேட்டர்ன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தே திருவீங்க. இதே மாதிரி எவ்வளவுதான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், இந்த கேள்வி எழாத மேஷராசி என்பவர்கள் இருக்கவே முடியாது. நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் எந்த ஒரு பலனுமே இல்லையே, எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு, இதை சொல்லாத மேஷராசி என்பவர்கள் இருக்கவே முடியாது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், ஆனா எந்த பலனும் இல்லை. இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றோம். அதே மாதிரி முதல் ஒரு 25-30 வருஷம் ஓரளவுக்கு வாழ்க்கை சந்தோஷமா போனா கூட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 35 வயசுக்கு மேல படாத தொந்தரவு வருது. திடீர்னு எங்கிருந்தா வருவோம், இல்ல உங்க மனசுல மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, எங்கிருந்தா இவனுங்கெல்லாம் வருவானுங்களோ, இந்த மாமனாரு மாமியாரு மச்சான் மச்சினி நம்ம வாழ்க்கையை போட்டு கொலவனவே அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டாங்கன்னு நீங்க நினைக்காம இருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேசணும். இவ்வளவு கஷ்டம், இத்தனை கஷ்டத்துக்கும் என்ன பரிகாரம்? இந்த பரிகாரம்னா என்ன? நம்ம ஊர்ல 100-95 பேருக்கு பரிகாரம்னு சொன்னாலே அலர்ஜி, இல்லைன்னா தவறான புரிதல். நான் வந்து பரிகாரம் பண்ணிட்டேன் சார், என்ன எங்க வீட்டுல ஏதோ பூஜை செய்ய சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. பரிகாரம் என்பது நீங்க வாயால தான் சாப்பிடணும்னா வாயால தான் சாப்பிடணும், சரியா? நீங்க வந்து காதாலையோ மூக்காலையோ சாப்பிட முடியாது. அந்த மாதிரி பரிகாரம் என்பது அதற்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, நேர காலங்கள் இருக்கு, நாள் நட்சத்திரம்லாம் இருக்கு. சரியான உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏதுவான நாளை பார்த்து என்ன பரிகாரம்னா, தினமும் நீங்க செய்ய வேண்டியது ஒரு பரிகாரம் இருக்கும். அது நித்திய கர்மான்னு சொல்றோம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம தோஷங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் அது பிராப்த கர்மா. நீங்க வந்து நீங்க ஒரு விஷயம் பிறக்கும் போதே ஒரு தோஷத்தோட இருக்கு, ஆண்டவன் எழுதிய விதி சிலதெல்லாம் சரியில்லைன்னு நம்ம பேசணும். நித்திய பரிகாரம் என்பது தினமும் செய்ய வேண்டியது. பிராயஷ்சித்தம் என்பது ஒரு தடவை செய்தால் போரும், உங்களுக்கு ஜென்ம சாபல்யம் என்பது கிடைக்கும். இந்த ஆண்டவனுடைய விதிகள் மாறும். ஆண்டவன் எழுதிய விதியை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதற்குதான் பெரியவர்கள் தர்ம சாஸ்திரம் என்ற நூலை கொடுத்திருக்கிறார்கள். நீங்க என்ன செய்யணும்னா, நித்திய கர்மா நித்திய பரிகாரமாக முருகப்பெருமானை அப்படியே பிடிச்சுக்கணும், ஸ்கந்த சஷ்டி கவசத்தை பிடிச்சுக்கணும். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்க்கணும், அவருக்கு அபிஷேகம் செய்யணும், அது ஒண்ணு. ஆனா பிராயஷ்சித்தமாக உங்களுக்கான தனிப்பட்ட குறிப்பிட்ட பிராயஷ்சித்தம் எதுன்னு நம்ம சொல்லணும்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கண்டிப்பா பார்க்கணும். இந்த விதிகளை மாற்ற முடியும். இறைவன் எழுதிய விதியை மாற்றுவதற்கான விஷயம் தான் ஜோதிடம். இல்லைன்னா ஜோதிடம் அப்படிங்கிற கலையை எதுக்கு படைக்கணும்? தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் படைக்கல, அதுல மாற்றங்களை விளைவிக்கணும், அப்படிங்கிற மக்களுக்கு நல்லது வரணுங்கிறதுல ஒரு நோக்கத்துல தான் ஜோதிடம். தன்னை அறிய தான் எடுக்கக்கூடிய முயற்சி தான் ஜோதிடம். ஜோதி இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்மாவை நாம் அறிவது, நம்ம பிறப்பை நாம் அறிவதற்கான ஒரு விஷயம்தான். அது தெரிஞ்சாதான் சம்பந்தம் இல்லாத நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில ஏன் நடக்குது, அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு குருவின் மூலியமாக உணர முடியும். எவ்வளவு பெரிய ஆளா தான் சரி, பிரைம் மினிஸ்டரை அவங்க பிஏவை பார்த்து தான் பார்க்க முடியும், டைரக்டா பேச முடியாது. அது மாதிரிதான் கடவுளை அடைய வேண்டும் என்றால் குருவின் மார்க்கத்தின் மூலியமாகத்தான் முடியும். அது ஜோதிட சாஸ்திரத்தின் மூலியமாக மட்டுமே முடியும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை மிக்க மகிழ்ச்சி கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.